ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ராகி மாவு வச்சு பன் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நான் அதுக்காக மெஷரிங் கப்புக்கு ஒரு அரை கப் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை ரவை எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அரை கப் ரவைக்கு ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அதை எடுத்துக்கிறேன். அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பல்லாரி அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்குறேன். ஒரு பாதி தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு பச்சையாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கிட்டு கூட சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு அதை உள்ளே சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரத்தில் இந்த மாதிரி பன் தோசை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவுமே இருக்கும். நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னி கூடனாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரிலே எல்லா மாவையுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களுமே செஞ்சு பாருங்கள். நான் இது கூட தேங்காய் சட்னி வச்சு இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.